வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் உப்பு நார்த்தங்காய் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நல்லா முத்துன இது மாதிரி பச்சையா உள்ள நார்த்தங்காயை எடுத்துக்கோங்க. பழுத்து இருந்ததுன்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டுடும். ஜூலை ஆகஸ்ட்ல கிடைக்கிற நார்த்தங்கால ஜூஸ் அதிகமா இருக்கும், தோல்ல விறுவிறுப்பு கம்மியா இருக்கும். அதனால ஊறுகாய் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா அந்த டைம்ல வெயில் கம்மியா இருக்கிறதுனால ஊறுகாயை காய வைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். சம்மர்ல வெயில் அதிகமா இருக்கும்போது கிடைக்கிற நார்த்தங்காயில ஜூஸ் கம்மியா இருக்கும், தோல்லையும் விறுவிறுப்பு அதிகமா இருக்கும். இந்த நார்த்தங்காயை வச்சு கொஞ்சம் கூட கசப்பு விறுவிறுப்பு இல்லாத டேஸ்டான ஊறுகாய் செஞ்சு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சின்ன சின்ன டிப்ஸோட சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நார்த்தங்காயை வெதுவெதுப்பான வெந்நீரில் 15 நிமிஷம் ஊற விட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இதனால் தோலில் உள்ள விறுவிறுப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். ஊறுகாய் நல்லா சாஃப்டாக லைட்டான ஸ்வீட் டேஸ்ட்டோடு இருக்கும். நான் மீடியம் சைஸில் 12 நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். நார்த்தங்காயை இது போல் விளிம்பு உள்ள பிளேட்டில் வச்சு அரிஞ்சிங்கன்னா ஜூஸு விதை எல்லாம் அதில் கலெக்ட் ஆகிடும். நார்த்தங்காயை இது போல் காம்பு பாகத்துலேருந்து 1/4 இன்ச்சு தடிமனுக்கு ஸ்பைரல் மாதிரி அரிஞ்சிக்கோங்க. இது மாதிரி அரியும் போது வர்ற ஜூஸை விதையை வடிகட்டிட்டு ஊறுகாயிலே சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஸ்பைரலாக அரிஞ்சிங்கன்னா தான் காய வைக்கிறதும் ஸ்டோர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. சின்ன துண்டுகளாக அரிஞ்சு காய வச்சிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும், ஆனால் ஸ்டோர் பண்ணும்போது இடத்த அடைக்கும். இதே போல் எல்லா நார்த்தங்காயும் அரிஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கலெக்ட் ஆன ஜூஸு பல்ப்பு எல்லாம் அந்த பிளேட்லேயே இருக்கட்டும். அரிஞ்ச நார்த்தங்காயை ஜூஸ் உள்ள பிளேட்டுக்கு மேலே பிடிச்சிட்டு கம்பி இல்லைன்னா ஃபோர்க்கால் இது போல் தள்ளி விட்டு எல்லா விதைகளையும் சுத்தமாக எடுத்துக்கோங்க. எல்லா நார்த்தங்காயிலையும் விதையை சுத்தமாக நீக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டில் கலெக்ட் ஆன ஜூஸை ஊறுகாய் போட போகிற பாத்திரத்தில் ஒரு காய் வடிகட்டியை வச்சு அதில் இது போல் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின ஜூஸோட 12 காய்க்கும் 1/2 லிட்டர் பச்சை தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சம்மரில் கிடைக்கிற நார்த்தங்காயில் தோல் லேசாக ஹார்டாகவும் ட்ரையாகவும் இருக்கும். ஜூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஊறுகாய் சரியாக ஊறாது. இது போல் தண்ணி சேர்த்து செய்யும்போது தோல் நல்லா ஊறி கசப்பு விறுவிறுப்பு இல்லாத சாஃப்டான ஊறுகாய் கிடைக்கும். 12 காய்க்கும் 4 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். ஒரு நார்த்தங்காய்க்கு 1 டீஸ்பூன் உப்பு, அதுதான் அளவு. அந்த அளவுக்கு எடுத்து இது போல் காயில் ஃபுல்லாக வச்சுட்டு மூடி ஜூஸ் உள்ள பாத்திரத்தில் அடுக்கிக்கோங்க. இதே போல் எல்லா நார்த்தங்காயும் உப்பு திணிச்சு வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியை வச்சு மூடி கட்டி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுக்கோங்க. அப்பப்போ இது போல் குலுக்கி விட்டு கீழே உள்ள நார்த்தங்காய் மேலே வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா தான் எல்லாம் ஒன்று போல் ஊறி வரும். ஒரு நாள் ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஊறி வந்திருக்கும். ஊறின நார்த்தங்காயை மட்டும் எடுத்து இது மாதிரி ஒரு பிளேட்டில் பரத்தியோ இல்லைன்னா இது மாதிரி கயத்தில் போட்டோ வெயிலில் காய வச்சுக்கோங்க. ஜூஸை மட்டும் எவர் சில்வர், பீங்கான் அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் மாற்றி தூசி விழாத மாதிரி ஒரு வெள்ளை துணியை வச்சு கட்டி வெயிலில் காய வச்சுக்கோங்க. சாயங்காலம் வரைக்கும் காஞ்சதும் எடுத்து ஜூஸில் போட்டு நல்லா கலந்துட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. காலையில் எடுத்து இதே போல் காய வச்சுக்கோங்க. 3 நாள் காய வச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஜூஸ் எல்லாம் சுத்தமாக வத்திடும். ஆனால் ஊறுகாய் லேசான பிசுபிசுப்பு இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு நாள் காய வச்சு எடுத்திங்கன்னா மேலே நல்லா ட்ரையாக இருக்கும், ஆனால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதுக்கப்புறம் காய வச்சிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இதுதான் பதம். ஊறுகாயை அரிஞ்ச மாதிரியே ஸ்பைரலாக இது போல் சுருட்டி கையால் அழுத்தி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இடத்த அடைக்காமல் இருக்கும். இதை கண்ணாடி இல்லைன்னா பீங்கான் பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ஆனால் கலர் மட்டும் இது மாதிரி கருப்பாக மாறி சாஃப்ட் ஆகிடும். இந்த ஊறுகாய் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதில் காரம் போட்டு வேணாலும் நீங்கள் தாளிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.